வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 47 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் தான். இந்த ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தையல் பயிற்சி பள்ளியில் வந்து ஆன்லைன் வகுப்பு இருக்குது, நேரடி வகுப்பு இருக்குது, அதேமாதிரி ஃபேஷன் டிசைன் கோர்ஸும் இருக்குது. சேர விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இந்த 47 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோ பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் அளவு பார்த்துக்குவோம். உயரம் 15, ஷோல்டர் 16, அப்பர் செஸ்ட்டு 43, மிடில் செஸ்ட்டு 47, இடுப்பு வந்து 41, ஆம் ஹோல் 19, கை உயரம் 10, கை சுற்றளவு 13, ஃப்ரண்ட் நெக் வந்து 8, பேக் நெக்கு 10. ஃபஸ்ட்டு நம்ம இது லைனிங் எடுத்துருக்கிறேன். இந்த லைனிங் பார்த்திங்கன்னா 1.25 மீட்டர் இருக்குது. இது வந்து ப்ளவுஸ் வந்து பெரிய சைஸ், அதனால் 1.25 எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பாட்டம். இந்த பாட்டம் பார்த்திங்கன்னா ஒரு 1.25 இன்ச்சு ஒரு லைன் போட்டுங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 15. 15 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கோடு போட்டுடலாம். ஷோல்டர் சைடு இது வந்து தையக்கூடு. இப்போது ஷோல்டர் பார்த்தீங்கன்னா 16 பாதி 8. இப்போ நம்ம 1.5 இன்ச்சு குறைச்சிடுவோம். 1.5 இன்ச்சு குறைச்சி இந்த ஆமூல் இறக்கத்துக்கு லைன் போடுறோம் இல்லையா, இந்த லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆமூல் இறக்கம் பார்ப்போம். இப்போ வந்து அப்பர் செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 43. இப்போ வந்து இந்த ஆமூல் இறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கை சுற்றளவு வந்து உங்களுக்கு 13. இந்த கை சுற்றளவு 13 2ஆக பிரிச்சிங்கன்னா 6. இது ஆமூல் இறக்கம் வந்து இந்த சைஸுக்கு வந்து கை தான் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் அப்பர் செஸ்ட் 6ஆக பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 7 புள்ளி வருது. இப்போ இறங்கிடும். இப்போ இந்த சைஸுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் கரெக்டாக வருது. அதனால் கை சுற்றளவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 2 ஃபார்முலா எல்லா வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அதுக்காக தான் நான் 2 அளவையும் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போது அப்பர் செஸ்ட் 43 4ஆக பிரிச்சிங்கன்னா 10.25. இது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் விட்டால் போதும். ஏன்னா இது வந்து பேக்கு வந்து நெக்கு வந்து 10 இன்ச்சு, அதனால் உங்களுக்கு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். இப்போ இடுப்பு அளவு வந்து பார்த்திங்கன்னா 41 4ஆக பிரிச்சிங்கன்னா 10.25, 1 இன்ச்சு டாட். இப்போ இந்த மார்க்கும் லைன் போட்டுடுறேன். இது எக்ஸ்ட்ரா துணி ஒரு 1.5 இன்ச்சு போட்டுடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வெளியே ஸ்லோப் பண்ணிக்கணும். இப்போது இந்த பெரிய சைஸ் 40க்கு மேலே இருந்தால் 1/4 இன்ச்சு ஸ்லோப் பண்ணிட்டு இப்போ ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம இது ஆமூல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 19 பாதி வந்து எவ்வளோன்னா 9. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்கு வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு வைக்கிறேன். 3 இன்ச்சு வச்சு இங்கேருந்து ஸ்லோப் பண்ணிப்போம். 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்லோப் எடுத்து தையலுக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 10 இன்ச்சு பேக் நெக்கு இறக்கும் 10 இன்ச்சு இதை மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிடலாம். இந்த டாட் பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம சென்டர் பண்ணிடலாம். இந்த டாட் இறக்கம் பார்த்திங்கன்னா மிடில் செஸ்ட்டு 47 வந்து உங்களுக்கு 4ஆக பிரிச்சிங்கன்னா 11.25 வருது. 11.25 மார்க் பண்ணுறேங்க. இந்த டாட்டோடைய லென்த்து இதுதான் இதுக்கு வரும். இந்த சைஸுக்கு வந்து இந்த டாட் அளவு இவ்வளோ தான் வரும். நண்பர்களே, இப்போ இது வந்து மார்க் பண்ணிட்டேன்.
பேக்கை இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பேக் வெட்டியாச்சு. இதை ஃப்ரண்ட்டு வெட்டுவோம். இந்த பீஸ் வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீஸை திருப்பி போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து வெட்டி எடுத்துருவோம் நான் ஃப்ரண்ட்டை. இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெக்லேயும் ஒரு மார்க். இந்த லைன் ஒன்று போட்டுப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு ஒரு லைன் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த பேக்கை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நெக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கு அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோப்பாக போட்டு இதை வந்து தையக்கூடு. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 8 பாருங்கள். மேலே தையலுக்கு 6 இன்ச்சு விட்டுட்டு 8 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. ஒரு நெக்கு லைன் போட்டுருவோம். நெக்கு வந்து ரவுண்ட் பண்ணிடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 47. மிடில் செஸ்ட்டு 47. இப்போ 4 பிரிச்சிங்கன்னா 47 4 பிரிச்சிங்கன்னா 11.25. இதை நம்ம 2 பிரிக்கலாம். 6க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். 6க்கு ஒரு புள்ளி கம்மி. இப்போ நம்ம இதை 1 இன்ச்சு நம்ம லெஸ் பண்ணிடணும். லெஸ் பண்ணிங்கன்னா 5க்கு ஒரு புள்ளி கம்மியாக வரும். இந்த இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சுருங்க. 5க்கு ஒரு புள்ளி கம்மி. இந்த பட்டியிலேருந்து டிஸ்டன்ஸு 5க்கு ஒரு புள்ளி கம்மி. இப்போ நம்ம இதை ஒரு லைன் போட்டுருவோம். அதை இப்போ நம்ம இதை டாட்டு பிரிக்கிறத பாருங்கள். இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா 41. 47 41 போச்சுன்னா 6. இதை 2 பிரிச்சிங்கன்னா 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சு தான் டாட்டோடைய வித்து. நம்ம இங்கே 1.5 1.5 இதை நம்ம ஒரு டாட் இந்த மாதிரி போட்டுருவோம். நம்ம பாருங்கள் இந்த டாட் லென்த்து பாருங்கள் 5க்கு ஒரு புள்ளி கம்மி. இதை வந்து நம்ம இப்போ கிராஸில் மார்க் பண்ணிடலாம். 5க்கு ஒரு புள்ளி கம்மி. இப்போ இதை வந்து நம்ம நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இடுப்பு லென்த் அளக்கிறதுக்கு. இப்போ இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 41 4 பிரிச்சிங்கன்னா 10.25. இப்போ இங்கே பாருங்கள் மேலே வந்து 3.5 பேலன்ஸு 10.25. 10.25 இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது வந்து சைடு ஸ்டிச்சிங் தையக்கூடுது. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு நம்ம லைன் போட்டுட்டோம். இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 இன்ச்சு வரும். அதாவது இது பெரிய ப்ளவுஸ். இந்த பெரிய ப்ளவுஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வைங்க. 2 இன்ச்சு வச்சு இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மேலே 1/4 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு ஸ்லோப் பண்ணிவிடுங்க. ஸ்லோப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டாட்டு. இந்த டாட் இந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி 1 இன்ச்சு கேப். இது நான் எல்லா வீடியோவில் இந்த ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு கேப்பு. இந்த டாட்டுக்கு நேராக பார்க்கணும். நண்பர்களே இந்த மார்க் போட்டாச்சு ஃப்ரண்ட்டு.
இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். இது ஃப்ரண்ட்டில் வந்து கவர் தட்டு எடுத்துடலாம். கவர் தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு ஸ்லோப் பண்ணி இதுலேருந்து எப்படி எடுத்துடணும். கவர் தட்டு இந்த இடத்துல பாருங்கள் எப்படி வெட்டுறது. டாட் இருக்கிற இடத்துல இது திருப்பினோன்னா ரவுண்டாக வரணும். இந்த இடத்துல இந்த மாதிரி வெட்டிடுங்க. இப்போ ஸ்லீவ் வெட்டுறதை பார்ப்போம். இந்த மெட்டீரியல் இருக்குது பாருங்கள், பேலன்ஸ் மெட்டீரியலு. இதை நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இந்த இடத்துல பட்டி ஃபஸ்ட்டு கீழே வந்து பாட்டம் ஃபோல்டிங்கு, இது கீழே வந்து பைப்பிங் வரும், அதனால் இது போதும். ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது கை உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கை சுற்றளவு 13 பாதி 6.5. இப்போ ஆமோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19 வருது. அதில் பாதி வந்து 9.5 மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு லெஸ் பண்ணிங்க. இப்போ 1 இன்ச்சு லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 8.5. 8.5ல் பாதி வந்து சென்டர் 4.25. இந்த 4.25 தான் இங்கே வைக்கணும். 4.25 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க லைன். நம்ம இதை ஏர்கோடு போட்டுருவோம். இது தையக்கோடு, இது வந்து 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா. இது வந்து நம்மளுக்கு சென்டர். இப்போ வந்து நம்ம இந்த கார்னருக்கு இந்த கார்னருக்கு ஒரு லைன் போட்டுக்குவோம். இப்போது உள் சைடு வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு, வெளியே 1/2 இன்ச்சு. இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா 1.25. இது பெரிய சைஸு, அதனால் 1.25. இப்போ பாருங்கள், இப்போது இந்த ஸ்கேல் வச்சு பாருங்கள். இந்த 1.25லேருந்து இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள். இதில் கொண்டு வந்து நிறுத்தணும். ஸ்கேல் அப்படியே திருப்பிடுங்க. இப்போ திருப்பிட்டு கொண்டு வாங்க. இது பேக் ரவுண்டு. அடுத்தது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டு வந்து மேலேருந்தே வரணும் ரவுண்டு. மேலேருந்து வந்து இந்த 1/4 இன்ச்சில் கொண்டு நிறுத்தணும். அதே மாதிரி ஸ்கேலை டர்ன் பண்ணுங்கள். ஸ்கேல் எடுக்கக்கூடாது, அப்படியே டர்ன் பண்ணணும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி வச்சு நம்ம கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு கவர் தட்டு. இந்த ஃப்ரண்ட்டு கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி ஒரு லைட்டாக மார்க் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டு தெரியும். இது பாருங்கள், ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் மெட்டீரியலில் பட்டி, ஃப்ரண்ட்டு பட்டி கட் பண்ணுறதை பார்ப்போம். இது வந்து ஃபோல்டிங்க்கு ஒரு லைன் போட்டுங்க. அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடு, இது தையலுக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா
ஒரு 3.25 வைங்க. இடுப்பு பார்த்தீங்கன்னா 41 4 பிரிச்சிங்கன்னா 10.25. 10.25 ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரண்ட்டை வச்சு இப்படி பார்க்கணும். இந்த டாட் உட்காரத்தில் 2.5 வைக்கணும். இது பாருங்க 2.5 வச்சு இப்படி மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இது மறுபடியும் இப்படி வைங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பேக்கு வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இங்கே ஒரு 3/4 இன்ச்சு விட்டாமல் போதும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 3/4 இன்ச்சு தையலுக்கு இது பட்டி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல தையக்கூடியது 1.5 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களே, இது வந்து 47 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங்கு கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.